இன்னைக்கு நீங்க ஈசிஆர் திருவான்மியூர்ல இருந்து கோவளத்துக்கு போனா உத்தண்டி கிட்ட என்னுடைய நினைவு சரி என்றால் விஜிபி நகர்னு ஏதோ ஒன்று மட்டுமே டிடிசிபி அப்ரூவ்டு, மீதி எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவ்டு. டிடிசிபி வெப்சைட்ல போய் இது மினிமம் ரூல்ஸ் இது கேஒய்சி மாதிரி என்ன இது ஒன்று இருக்கு, நோ யுவர் ரூல்ஸ், அந்த இதுல போய் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் பண்ண லே அவுட்டா இருந்தால் பில்டிங் கட்டுறதுக்கு ஈசிஆர்ல திரு கமலஹாசன், திரு விஜய், திரு KS ரவிக்குமார் டைரக்டர், இது போல பலர் அங்க வீடு பெரும்பாலான நடிகர்கள் அரசியல்வாதிகள் அந்த காலகட்டத்தில் வீக்கெண்டில் போய் தங்குறதுக்காக தங்கிட்டு மாடியிலேருந்து பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு பண்ணாங்க. இப்போ ரோடுகள் நல்ல கார்கள் 2 கோடி 3 கோடி காரெல்லாம் வாங்க ஆரம்பிச்ச பிறகு இங்கேயே கூட பல பேர் ஈசிஆர்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பங்களாக்கெல்லாம் நாங்கள் தங்கினா நாங்கள்லாம் யாரு பிறக்கிறப்பயே பான் வித் கோல்டு ஸ்பூனுங்கிறதுனால எங்களுக்கு வீட்டு மாடியில் ஸ்விம்மிங் பூல் வேணும். அப்போ வீட்டு மாடியில் ஸ்விம்மிங் பூல் வேணும்னா எப்படி? பனையூரில் அவர் வீட்டுக்கு அன்றைக்கி இது விற்கிறாங்கன்னு 50,000 பேர் 10,000 பேர் ஒரே நாளில் வாங்கினாங்க அப்படின்னு கூடி பக்கத்து வீட்டிலலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சன் டிவியில் காட்டினாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் 0.9 FSI. ஆனால் எல்லோருமே காங்கிரீட் ஃபவுண்டேஷனை போட்டு பெரிதாக கட்டியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து 2018 கம்ப்ளைண்ட் வந்தப்போ 2020 இடிக்கணும்னு வந்துருச்சு. ஆனால் கோயில் இடிக்கணும்னா இடிப்பாங்க, மற்றது இடிக்கணும்னா இடிப்பாங்க. அதே பணக்காரர்கள் வீடு சர்ச் அப்படின்னா வராது. ரெகுலரைசேஷன் ஒழுங்குமுறைப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமா கட்டக்கூடாதுங்கிறத விட அதிகமாக ஒருத்தன் தைரியமாக கட்டுறான் ரோடு மேலே. அப்படி இருக்கிறத நீங்கள் ஒழுங்கு பண்ணுறதுன்னா அவன் திருடன் தான் சரிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப குறைந்த தொகையை வாங்கிக்கிட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது 3மே செல்லாதுன்ட்டாங்க. பட் ஆனாலும் இதுக்கு பேங்க்ல நாங்கள் போய் லோன் கொடுக்குறப்ப என்ன சொல்லுவோம், எழுதுவோம்னா இந்த பில்டிங் கட்டப்பட்டு 25 வருடம் ஆகிவிட்டது, அந்த ஒழுங்குமுறை சட்டப்படி பணமும் கட்டியிருக்கு, அதனால் இது இடிக்கப்படாது இப்படின்னு எழுதுவோம், லோனும் வாங்குவாங்க. ஸோ ஆனால் போன வருஷம் அந்த 2025 தீர்ப்பில் மிக தெளிவாக அந்த பில்டிங்கை இடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இடிச்சாச்சு. ஸோ இப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக இதே மாதிரி ஈசிஆரில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர் பங்களா, நமக்கு தெரிஞ்ச பெரிய பேர் 4 பேர் சொன்னால் திரு உதயநிதி வருகிறார், திரு தாவேகா விஜய் வருகிறார், கமலஹாசன் அவருக்கு ஒரு கட்சி வச்சிருக்காரு டார்ச் லைட் கட்சியில், இப்போ அந்த கட்சியில் சேர்ந்து வாட்ச்மேனாக சேர்ந்துட்டாரா தெரியல. ஸோ தாவேகா அவர் கமலஹாசன் வருகிறார், KS ரவிக்குமார் வருகிறார், இது மாதிரி பல 100 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் எல்லாம் இடிக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது உதயநிதி வீடுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவல் கோர்ட்டினுடைய ஆர்டர் மூலியமா பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த வீடு எங்க இருக்கு? இப்போ வழக்கமா இருக்கக்கூடிய வீடை தான் சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது வீடா? என்ன சிக்கல் சார் அது? இல்ல, அதாவது நம்ம சென்னையில வீடுகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது 20 அடி ரோடுனா எப்படி, 33 அடி ரோடுனா எப்படி, 60 அடி ரோடுக்கு மேலே போனால் மல்டி ஸ்டோரி, 100 அடிக்கு மேலே போனால் ஹை ரைஸ். இது எல்லாம் இப்படி இருந்தாலும் நீர் பாடிகள், அதாவது வாட்டர் பாடி பக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேரு கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன், CRZன்னு பேரு. கோஸ்டல் ஏரியா, கோஸ்டல் ஏரியா கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய கடற்கரை மாத்திரம் இல்லை, வாய்க்கால் இருந்தாலும் இது ஏரி குளம் இருந்தாலும் அது எல்லாமும் இது பண்ணக்கூடாது. ஸோ CRZ கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அப்படின்னு பேர். ஸோ அதிலிருந்து, அதாவது வாட்டர் பாடி வாய்க்காலிருந்து 500 மீட்டருக்கு எதுவுமே கட்டக்கூடாது. 500லேருந்து அடுத்த 1 கிலோமீட்டருக்கு இது G+1 காங்கிரீட் ஃபவுண்டேஷன் போடாமல் சாதாரண பில்டிங் கட்டலாம். FSI 0.9 தான் அலௌடு. இங்கே நம்ம இந்த இடத்துல எப்படி கட்டலாம்னா 1.5 இருந்தது 2018 வரைக்கும். 2018 பிறகு இப்போ 2 கட்டலாம். 2 FSI, அதாவது அடிமனை 1000 சதுரடின்னா G+2 கட்டலாம். இங்கே கிட்டத்தட்ட 1000 சதுரடி மனையில் 2000 கட்டலாம். அங்கே 1000 சதுரடி மனையில் G+1 கட்டினாலும் 0.9 தான் கட்டலாம். சுற்றி வர நிறைய இடம் ஒன்று, ஏன்னா தண்ணி போகணும் அடியில், ஏன்னா அந்த தண்ணி ஊர்னா தான் அந்த தண்ணி நிற்கும், ஊருக்கும் தண்ணி வரணும். ஸோ இதனால காங்கிரீட் போடக்கூடாது, மணலை இடத்த மறிச்சு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. சரி, இன்னைக்கு நீங்க ஈசிஆர் திருவான்மியூர்ல இருந்து கோவளத்துக்கு போனா உத்தண்டி கிட்ட என்னுடைய நினைவு சரி என்றால் விஜிபி நகர்னு ஏதோ ஒன்று மட்டுமே டிடிசிபி அப்ரூவ்டு, மீதி எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவ்டு. டிடிசிபி வெப்சைட்ல போய் இது மினிமம் ரூல்ஸ் இது கேஒய்சி மாதிரி என்ன இது ஒன்று இருக்கு, நோ யுவர் ரூல்ஸ், அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் பண்ண லே அவுட்டாக இருந்தால்
பில்டிங் கட்டுறதுக்கு பஞ்சாயத்துக்கிட்ட அப்ரூவல் வாங்கலாம். அப்பயும் அவங்க என்ன சொன்னாங்க, G+1 தான் பண்ணணும், இந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. ஆனால் டிடிசிபி அப்ரூவ் பண்ணாமல் பஞ்சாயத்து லேஅவுட் பஞ்சாயத்து அப்ரூவ்ங்கிறதுக்கு பவரே கிடையாது. டிடிசிபி வெப்சைட்டில் இன்னைக்கு போனாலும் அந்த ரூல்ஸ் இருக்கு. இப்போ ECRல திரு கமலஹாசன், திரு விஜய், திரு KS ரவிக்குமார் டைரக்டர், இது போல பலர் அங்கே வீடு பெரும்பாலான நடிகர்கள், அரசியல்வாதிகள் அந்த காலகட்டத்தில் வீக்கெண்டில் போய் தங்குறதுக்காக தங்கிட்டு மாடியிலேருந்து பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு பண்ணாங்க. இப்போ ரோடுகள் நல்ல கார்கள் 2 கோடி 3 கோடி காரெல்லாம் வாங்க ஆரம்பிச்ச பிறகு இங்கேயே கூட பல பேர் ECRலயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பங்களாக்கெல்லாம் நாங்கள்லாம் யாரு பிறக்கிறப்பயே பார்ன் வித் கோல்டு ஸ்பூனுங்கிறதுனால எங்களுக்கு வீட்டு மாடியில் ஸ்விம்மிங் பூல் வேணும். அப்போ வீட்டு மாடியில் ஸ்விம்மிங் பூல் வேணும்னா எப்படி பில்லர் ஃபவுண்டேஷன் போடணுமா? ஸோ இது மாதிரி எல்லாம் கட்டினது. இப்படி நீங்க பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டால் அவ்வளோ தோண்டி கீழே அடியில் வர்ற தண்ணி ஊறாது. ஸோ அந்த வருஷம் தண்ணி தேரலன்னா ஊருக்கு தண்ணி கஷ்டம் வரும். வெள்ளம் வந்தால் சிக்கல். இதுக்கெல்லாம் நீங்க 0.9 கட்ட சொல்றதுக்கு காரணம், நிறைய கட்டி போர்ஷனாக வாடகை கூடக்கூடாது. இன்னைக்கு நம்ம இருக்கிற கிண்டியாக இருக்கட்டும் அல்ல சோழிங்கநல்லூர்லாம் போனால் ஒரு டபுள் பெட்ரூமில் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 பேச்சுலர்ஸ்க்கு விடுறாங்க. ஸோ அதெல்லாம் விடக்கூடாதுன்னு தான் 0.9 FSIங்கிறது. ஆனால் இப்போ பார்த்தா பனையூரில் அவர் வீட்டுக்கு அன்னைக்கு இது விற்கிறாங்கன்னு 50,000 பேர் 10,000 பேர் ஒரே நாளில் வாங்கினாங்க அப்படின்னு கூடி பக்கத்து வீட்டிலலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சன் டிவியில் காட்டினாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் 0.9 FSI. ஆனால் எல்லோருமே காங்கிரீட் ஃபவுண்டேஷனை போட்டு பெரிதாக கட்டியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து 2018 கம்ப்ளைண்ட் வந்தப்போ 2020 இடிக்கணும்னு வந்துருச்சு. ஆனால் கோயில் இடிக்கணும்னா இடிப்பாங்க, மற்றது இடிக்கணும்னா இடிப்பாங்க. அதே பணக்காரர்கள் வீடு சர்ச் அப்படின்னா வராது. ஏன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் இடிப்பு வரும். போன வருஷம் 2025 பிப்ரவரி மாதத்தில் நம்ம பாண்டி பஜாரில் ஒரு பில்டிங் ஜனப்பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டு ஒருவர் G+3 வாங்கினாங்க. 1989 கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கினது கிரவுண்ட்லேருந்து கிரவுண்ட் ப்ளஸ் 3 மாடி. ஆனால் அங்கே இருக்கிறது கிரவுண்ட் ப்ளஸ் 10. ஆனால் 91-96 காலகட்டத்தில் அன்றைய அதிமுக ஆட்சியின் போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதற்கு முன்னால் இந்த ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் கட்டி இருந்தால், அதிகமாக கட்டி இருந்தால் அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 ஏதோ ஒரு ரேட்டை போட்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் கட்டினதெல்லாம் ஒழுங்குமுறை செய்யப்படுகிறது. இவங்க அந்த பணமும் கட்டியிருக்காங்க இந்த ஜனப்பிரியா. ஆனால் அந்த சட்டம் அதுக்கு பிறகு திருப்பி 96-2001 திமுக ஆட்சியில் ஒரு சட்டம், திருப்பி 2001-2006 ஜெயலலிதா ஆட்சி, இந்த 3 பீரியட்ல 3 சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி திருப்பி அந்த ஆட்சியில் இப்படி இது 3மே செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. அதாவது ரெகுலரைசேஷன் ஒழுங்குமுறைப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமா கட்டக்கூடாதுங்கிறத விட அதிகமாக ஒருத்தன் தைரியமாக கட்டுறான் ரோடு மேலே. அப்படி இருக்கிறத நீங்கள் ஒழுங்கு பண்ணுறதுன்னா அவன் திருடன் தான் சரிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப குறைந்த தொகையை வாங்கிக்கிட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது 3மே செல்லாதுன்ட்டாங்க. பட் ஆனாலும் இதுக்கு பேங்க்கில் நாங்கள் போய் லோன் கொடுக்குறப்ப என்ன சொல்லுவோம், எழுதுவோம்னா இந்த பில்டிங் கட்டப்பட்டு 25 வருடம் ஆகிவிட்டது, அந்த ஒழுங்குமுறை சட்டப்படி பணமும் கட்டியிருக்கு, அதனால் இது இடிக்கப்படாது இப்படின்னு எழுதுவோம், லோனும் வாங்குவாங்க. ஸோ ஆனால் போன வருஷம் அந்த 2025 தீர்ப்பில் மிக தெளிவாக அந்த பில்டிங்கை இடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இடிச்சாச்சு. ஸோ இப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக இதே மாதிரி ECRல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர் பங்களா, நமக்கு தெரிஞ்ச பெரிய பேர் 4 பேர் சொன்னால் திரு உதயநிதி வருகிறார், திரு தாவேகா விஜய் வருகிறார், கமலஹாசன் அவருக்கு ஒரு கட்சி வச்சிருக்காரு டார்ச் லைட் கட்சியில், இப்போ அந்த கட்சியில் சேர்ந்து வாட்ச்மேனாக சேர்ந்துட்டாரா தெரியல. ஸோ தாவேகா அவர் கமலஹாசன் வருகிறார், KS ரவிக்குமார் வருகிறார், இது மாதிரி பல 100 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் எல்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லை அட்லீஸ்ட் G+1 மேலே இடிக்கணும். ஏன்னா சமீபத்தில் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, டாஸ்மாக் ரெய்டு பொழுது ஒரு தம்பி சார் 3வது மாடியில் 350 கோடியில் ஸ்விம்மிங் பூலோட கைப்பு, அதெல்லாம் இந்த நிலையில் வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் வரும். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அந்த பாண்டி பஜார் தீர்ப்பு வந்த பிறகு கொளத்தூரில் ஒரு ஸ்கூல், அந்த பள்ளி போய் கேட்டப்ப அவங்க ஒரு வாயை விட்டாங்க, பாண்டி பஜாரில் என்ன இடிச்சிங்களான்னு. ஸோ அந்த பள்ளி வந்தப்ப என்ன சொன்னாங்க, ஸ்கூல், சர்ச், மாஸ்கர், டெம்பிள் யாராக இருந்தாலும் சட்டவிரோத கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் எங்கே போய் நிற்கும்? நான் சொல்கிறது முதல்ல கிரவுண்டு ஃபஸ்ட்டம் தவிர பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ மலை மேலே இருந்தாலும் சரி, இதெல்லாம் பூகம்பத்தை கிரியேட் பண்ணும்.
பண்ணும். மணல் அரிப்பை உருவாக்கும். நீங்கள் இப்போ இல்லை சாதாரண ஃபவுண்டேஷன் பழைய காலத்தில் போட்டிங்கன்னா செய்து வெறும் 3 அடிக்கு போட்டு எழுப்பாங்க. அப்போ தான் G+1 மேலே தாங்காது. இப்போ நமக்கு தேவைப்பட்டால் அதுக்கு மேலே கட்டணும், ஸ்விம்மிங் பூல் கட்டணுன்றப்ப நீங்கள் 15 அடிக்கு போட்டிங்கன்னா மணல் அரிப்பு வரும். ஸோ இது மாதிரி பாதிப்புகள் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ரூல்ஸ் பொழுது போகாமல் போடலை. டெவலப்மெண்ட் பிளானிங் நார்ம்ஸுங்கிறது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டது. இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வயலேட் பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீவியேஷனை ரெகுலரைஸ் பண்ணுறதாக இருந்தால் வருஷம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகை மாதிரி கொடுக்கணும். நீ அடிஷனலாக ஒரு மாடி கட்டினா உனக்கு வாடகை வரும்ல, கவர்மெண்ட்டுக்கு வரட்டுமே. ஸோ இதை சாதாரணமாக விடக்கூடாது. நிச்சயமாக இது அப்பீலில் ஸ்டே ஆகும் சார். நான் சொன்ன இந்த குளத்தூர் கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டேயில் போகுது. பட் ஸ்டே எல்லாம் உடைக்கப்பட்டு கண்டிப்பாக G+1 மாற்றணும். ப்ளஸ் பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தா அதுக்கு ஸ்பெஷலாக ஃபைன் போடணும். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டுறது ரொம்ப ரொம்ப அராஜகம். அதுவும் மாடியிலெல்லாம் கட்டினாங்கன்னா பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.